தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நடித்துள்ள அவருடைய கடைசி படமான ஜனநாயகன் படம் நேற்று பார்த்தீங்கன்னா தியேட்டர்களில் வந்து ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. இத்திரைப்படம் பார்த்தீங்கன்னா கேரளா போன்ற அண்டை மாநிலங்களில் நேற்று அதிகாலை 6 மணிக்கும் தமிழகத்தில் காலை 9 மணிக்கும் வெளியானது. ஸோ ரசிகர்களோடு சேர்ந்து எல்லாருமே ரொம்ப உற்சாகத்தோடு இந்த படத்தை வந்து பார்த்து ரசிச்சிருக்காங்க. ஸோ வினோத்துடைய இயக்கத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த ஒரு படத்துக்கு அனிருத் தான் இசையமைத்திருக்காரு. கேவிஎன் நிறுவனம் தயாரித்த இந்த ஒரு படம் ஜூன் 9ஆம் தேதியே வந்து வெளியாக வேண்டிய ஒரு படம் தான். தணிக்கை பிரச்சனை காரணமாக இந்த படம் வந்து வெளியாகலை. ஸோ நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறமா, அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 6 மாதத்திற்கு அப்புறமா ஜூலை 23ஆம் தேதி இந்த படம் வந்து வெளியானது. தமிழ்நாட்டினுடைய விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் உலகெங்கும் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷத்தில் ஆரவாரத்தில் இருக்காங்க. ஏன்னா நடிகர் விஜய் தேர்தலில் போட்டியிட்டு தமிழக முதல்வராக பதவியேற்ற 75வது நாளில் இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரசிகர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஜனநாயகன் படம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழகத்தில் 1000 தேட்டர்களிலும், இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா 3000த்திற்கும் மேற்பட்ட தேட்டர்களிலும் வந்து உலகம் முழுக்க 5000த்திற்கும் மேற்பட்ட தேட்டர்களிலும் வந்து வெளியாகி இருக்குன்னே சொல்லணும். ஸோ அதாவது அந்த அளவுக்கு ரசிகர்களுடைய எதிர்பார்ப்புகளானது இந்த படத்தில் வந்து அதிகமாக இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி இல்லாத காரணத்தினால படம் 9 மணிக்கு தான் வந்து வெளியானது. அதனால் அண்டை மாநிலங்களான கேரளா, தெலுங்கு, கர்நாடகா, புதுச்சேரி இது போன்ற மாநிலங்களில் காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தமிழகத்தில் தாமதமாக தான் காட்சிகள் வந்து ஆரம்பமானதுனால தமிழக எல்லையை ஒட்டிய மாநிலங்களுக்கு நிறைய பேர் போய் படம் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் விஜயனுடைய கடைசி படம் அப்படின்றதுனால ரசிகர்கள் திருவிழாவை போல வந்து கொண்டாடி படத்தை வந்து வரவேற்றிருக்காங்க. தமிழகத்தினுடைய பல்வேறு தியேட்டர்களில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பட்டாசு வெடித்த ரசிகர்கள் வந்து இந்த படத்தை வந்து வரவேற்றாங்க. எல்லா தேட்டர்களிலுமே கட் அவுட்டு, அதுக்கு மாலை, தோரணம், சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா கட் அவுட்டிற்கு பாலாபிஷேகம் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடி வந்து மகிழ்ந்திருக்காங்க. இவ்வளோ சிறப்புகளோடு இவ்வளோ ரசிகர்களுக்கு மத்தியில் எதிர்பார்ப்புகளோடு வெளியான இந்த ஒரு படம் எந்த அளவுக்கு ஒரே நாளில் வசூலாகிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு வந்து வசூலாகிருக்கு அப்படின்றத நிச்சயம் வீடியோவோட எண்டில் வந்து பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். தேர்தலுக்கு முன்னாடியே படம் வந்து தாமதமாக இருக்கக்கூடிய நிலையில் பரவாயில்ல, தேர்தலில் வந்து விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா தமிழக முதல்வர் விஜய் நடித்த படம் அப்படின்ற மாதிரி டைட்டில் கார்டில் வந்து போடுவோம் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே வந்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே சொன்னது மாதிரியே, அவங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே நடந்துருச்சுன்னு தான் சொல்லணும். விஜய் முதல்வராகி விட்டார் அப்படின்றதுனால ஜனநாயகன் படத்தினுடைய டைட்டில் கார்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஜோசப் விஜய் நடிக்கும் என குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் இந்த படத்தில் சின்ன சின்ன மாற்றங்களும் வந்து செய்திருக்காங்கன்னே சொல்லணும். முதல்வர் விஜய் வெற்றி பெற்ற பிறகு நடந்த ஒரு சில ஸ்டைல்கள், அவருடைய மனரிசங்கள் எல்லாமே இந்த படத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஜனநாயகன் படத்தை யாரெல்லாம் நேற்று போய் பார்த்துட்டு வந்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் வந்து சொல்லுங்கள். ஏன்னா ஜனநாயகன் படத்தை ரசிகர்களை தாண்டி அமைச்சர்களுமே வந்து நிறைய பேர் வந்து விரும்பி பார்த்துருக்காங்க, வரவேற்றிருக்காங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா பல்வேறு தேட்டர்களில் அமைச்சர்கள் ஆனந்த், அருண்ராஜ், முகமது பர்வேஷ் உள்ளிட்டவர்லாம் பார்த்தீங்கன்னா படத்தினுடைய முதல் காட்சியை போய் பார்த்துருக்காங்க. படம் பார்த்துட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே கண்ணீர் விட்டுருக்காங்க. ஏன்னா இனி அவரை திரையில் வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து வருத்தமாக இருக்குது. அதனால் வந்து கண்ணீர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அமைச்சர்கள் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. இனி அவரை வந்து திரையில் பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தாலுமே கூட சொல்லப்போனால் அந்த வருத்தம் தேவையில்லாதது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக விஜய் அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காரு அப்படின்றதுனால ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கக்கூடிய தொலைக்காட்சியின் வாயிலாக அந்த சின்ன திரையில் தினசரி நம்ம அவரை வந்து பார்க்க போகிறோம். இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்க போகுது. விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படிங்கிறதுனால ரசிகர்கள், அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகளை தாண்டி திரை பிரபலங்களும் பார்த்திங்கன்னா இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஆர்வம் காட்டிகிட்டு இருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய தேட்டர் ஒன்றில் இசையமைப்பாளர் அனிருத், நாயகிகளான கீர்த்தி சுரேஷ், மமிதா பைஜி, தயாரிப்பாளர் கேவி வெங்கட், நாராயணா இவங்க எல்லாருமே ரசிகர்களோடு அமர்ந்து இந்த படத்தை வந்து பார்த்து ரசிச்சிருக்காங்க. ஸோ மறைந்த முதல்வர் எம்ஜிஆருக்கு அடுத்து எத்தனையோ நடிகர்கள் அரசியலில் இறங்கினாலுமே கூட அவருக்கு அடுத்து முதல்வராகக்கூடிய வாய்ப்பு விஜய்க்கு மட்டும்தான் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ எம்ஜிஆர் முதல்வராக பதவியேற்ற பின்பு மீனவ நண்பன் படம் வெளியாகி சுமாரான வெற்றியை வந்து பெற்றது. ஆனால் அவருடைய கடைசி படமாக மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் வெளியாகி தோல்வியை தாங்க பார்த்துச்சு. ஆனால் அது போல் எம்ஜிஆருக்கு அப்புறமா முதல்வரான விஜயனுடைய கடைசி படமாக ஜனநாயகன் வெளியாகி இருக்குது.
ஆனால் இந்த படம் அப்படி இல்லாமல் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வந்து பெற்றிருக்குன்னே சொல்லணும். படம் நேத்திக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் நேத்திக்கே வந்து முதல்வர் விஜயும் ஜனநாயகன் படத்தை வந்து பார்த்துட்டாரு. சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய என்எஃப்சி வீடியோவில் இருக்கக்கூடிய தியேட்டரில் தன்னுடைய பெற்றோர் மற்றும் நெருங்கிய நட்பு வட்டாரத்தோட ஜனநாயகன் படத்தை வந்து பார்த்துருக்காரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இவ்வளவு சிறப்பான இந்த ஒரு படம் எந்த அளவுக்கு வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கெஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இந்த படம் வந்தாலே போதும், கடைசியாக எங்கள் நாயகனை திரையில் பார்த்தாலே போதும் அப்படின்ற எண்ணத்தில் இருந்த ரசிகர்களுக்கு நேத்தியிலேருந்து பார்த்திங்கன்னா கொண்டாட்டத்துக்கு மேலே கொண்டாட்டமாக தாங்க இருக்குது. ஜூலை 23 தமிழகமே வந்து கொண்டாட்டத்தினுடைய உச்சமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பல கோடி ரசிகர்கள் காத்துட்டு இருந்த நிலையில் நேத்திக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு திருவிழா மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் போய் இந்த படத்தை வந்து பார்த்தாங்க. அதாவது ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் திரைப்பிரபலங்கள் கூட இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஆர்வம் காட்டினாங்க. ஸோ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நடித்திருக்கக்கூடிய விஜயினுடைய கடைசி படம். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. சென்னையில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 6 கோடிக்கு மேலே வந்து வசூல் வேட்டையை வந்து செய்திருக்கு இந்த ஜனநாயகன் திரைப்படம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நாளில் செய்த கலெக்ஷன் குறித்த தகவல்களானது இப்போ வந்திருக்குங்க. முதல் நாளில் மட்டும் இந்த படம் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா 29 கோடியிலிருந்து 30 கோடி வரையிலான வசூல் வேட்டையை வந்து செய்திருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த படம் பார்த்திங்கன்னா முழுக்க அரசியல் சார்ந்த விஷயங்கள்லையும் நிறைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ரசித்து பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த படம் ரிலீஸ் ஆன ஒரே நாளில் இத்தனை கோடி வசூலாகும் அப்படின்னு யாருமே வந்து எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து சாதனை படைச்சிருக்கு. ஸோ ஜனநாயகன் படத்தை எல்லாருமே வந்து கவனிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படம் இந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, விஜய் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நிறைய ஆக்ஷன் காட்சிகளில் வந்து கலக்கியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய பெரும்பான்மையான காட்சிகள், படம் முழுக்க பெரும்பாலும் எதை ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னா துரத்துறது சண்டை காட்சிகள் தான். விஜய் அவர்கள் அந்த ஒரு விஷயத்துலையுமே ஸ்கோர் செய்திருக்காருன்னு தான் சொல்லணுங்க. தளபதி கச்சேரி, ஒரு பேரிய வரலாறு பாடல்கள் செம ஆட்டம் போட்டு வசூல் பறக்க வந்து தெறிக்க விட்டுருக்காங்க. அதெல்லாம் விஜய் ரசிகர்களுக்கு கொண்டாட்டத்துக்கு மூமெண்ட்டாக இருக்குங்க. பல இடங்களில் மக்கள் பாசத்தை காண்பித்திருக்காங்க. ஹீரோயினாக பூஜா ஹெக்டே இருந்தாலுமே கூட அவருடன் காதல், டூயட் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ மற்ற படங்களை போல கலர்ஃபுல் காட்சிகள் எதுவும் இல்லாமல் குறிப்பாக நடிப்புலையும் எமோஷ்னல் காட்சிகள்லையும் பல இடங்களில் தன்னுடைய முத்திரை வந்து பதிச்சிருக்காரு. அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இதில் வந்து எந்த விதமான பஞ்ச் டயலாக்கும் இல்லை. இருந்தாலுமே கூட இவருடைய கேரக்டர் முழுக்க ஹீரோயிசத்தை வந்து தெரிக்க விட்டுருக்காரு. கடைசி படம் அப்படிங்கிறதுனால அரசியல்வாதியாக இருந்த போதுமே கூட நடித்த படம் என்பதாலையும் படத்தில் மக்கள் மீது அக்கறை காட்டுகிற, மக்களுக்காக கேள்வி கேட்கிற பல சீன்கள் வந்து இந்த படத்தில் இருக்குங்க. குறிப்பாக படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட்டே பெண்கள், பெண் குழந்தைகள் மீதான தாக்குதல், பாலியல் அத்துமீறல்களுக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய வாய்ஸ் தாங்க. ஸோ சமூக அக்கறையோடு வைத்திருக்கக்கூடிய இந்த சீன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருந்திருக்கு. ஸோ ஜனநாயக படம் இந்த அளவுக்கு வசூல் செய்கிறதுக்கு முக்கியமான காரணமே படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீன்ஸும் தாங்க. ஸோ இந்த படத்தை யாரெல்லாம் தேட்டரில் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.